மத்தேயு 15:8. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. வாயினால் ஜனங்கள் என்னிடத்தில் சேருகிறார்கள், தேவனிடத்தில் சேருகிறார்கள். உதடுகளினால் தேவனை கனம் பண்ணுகிறார்கள், இருதயமோ தேவனுக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. இது ஒரு மோசமான ஒரு நிலைமை தான். இருதயத்தின் நிறைவினால்தான் வாய் பேசும். நான் வாய் தோத்திரம் 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 அல்லேலுயா அல்லேலுயான்னுது, ஆனால் இருதயம் அல்லேலுயா சொல்ல மாட்டேங்குது. இருதயம் ஸ்தோத்திரம் சொல்ல மாட்டேங்குது. அதான் அதில் உள்ள பிரச்சனை. வாய் சொல்லுது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு சொல்லுது, ஆனால் இருதயம் சொல்ல மாட்டேங்குது. இருதயத்திலேருந்து வரணும். உதடுகளின் கனிதான், அதில் சந்தேகம் இல்லை. ஸ்தோத்திர பலிதான். உன் வாயை விரிவாய் திறன்னு சொல்லப்பட்டிருக்கிறது உண்மைதான். ஆனால் அது இருதயத்திலிருந்து வரலன்னா அது ஒரு பிரயோஜனமும் இல்லை. இது ஏசாயா 29:13 தான் கோட் செய்யப்பட்டிருக்கிறது. ஏசாயா 29:13 இங்கே எடுத்து ஆளப்பட்டிருக்கிறது. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதவிகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அதோட முடியலை, இன்னொரு வாக்கியமும் சேர்த்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாயிருக்கிறது. அவங்க வாயினால ஜெபம் பண்றாங்க, வாயினால துதிக்கிறாங்க, வாயினால வசனத்தை சொல்றாங்க, எல்லாம் சரிதான். வாயினால என்னை பத்தி பேசுறாங்க, ஆனா இருதயம் எங்கேயோ இருக்கு. அப்படின்றது ஒரு முடிவுரை என்ன சொல்லப்பட்டிருக்கு? டெய்ல் பீஸ்ன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. முடிவுரை என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாக இருக்கிறது. வாயில மந்திரம் மாதிரி சொன்னா போதும்யா, வாய் முணுமுணுத்துக்கிட்டே இருந்தால் போதும், தோத்திரம் தோத்திரம் அல்லேலுயா அல்லேலுயான்னு சொல்லிகிட்டே இருந்தால் போதும், பாடிக்கிட்டே இருந்தால் போதும், இருதயம் எங்கே இருந்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை இப்படின்னு யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க. அதான் அதில் பிரச்சனை. இது சொல்லி கொடுத்தது தான், இவங்களா செய்கிறதில்ல. நீங்கள் அந்த மாதிரி நிறையா சொல்லி கொடுத்துருக்காங்க. பக்தினா என்ன அப்படின்னு நிறையா சொல்லி கொடுத்துருக்காங்க. வெள்ளை உடை அணிந்தால் பக்தி. வெள்ளை உடை அணிகிறது நல்லது, ஆனால் அது பக்தி கிடையாது. நகையை அவுத்துட்டா பக்தி. நகையை அவுக்கிறது நல்லது, பல விதங்களில் நல்லது. அது கலாச்சார கண்ணோட்டத்தில் பார்த்தா அதில் பல இடரல்கள் உண்டு, ஆனாலும் பல விஷயத்தில் நல்லது. ஆனால் அது பக்தி ஆகிறாது. உபவாசிக்கிறது நல்லது, உபவாசத்தை ஜெபிக்கணும். சிலர் சும்மா உபவாசம் இருக்கிறான், உபவாசம் இருந்துட்டு ஆஃபீஸுக்கு போகிறான், உபவாசம் இருந்துட்டு தொழிலுக்கு போகிறான். கேட்டால் நான் உபவாசத்தில் இருக்கிறேன். யாரோ சொல்லி கொடுத்த, நீ உபவாசிச்சா போதும், நீ இத்தனை நாள் உபவாசிச்சா நீ நினைக்கிற அது பெரிய பக்தி, நீ நினைக்கிறதெல்லாம் நடந்துடும். உபவாசம் இருந்தால் தேவ சமூகத்தில் உட்காரணும், ஜெபம் பண்ணணும், பைபிள் படிக்கணும், துதிக்கணும். அதை விட்டுட்டு உபவாசத்தோட ஊழியம் கூட செய்யக்கூடாது. என்னுடைய கருத்து. நான் உபவாச ஜெபத்தில் பிரசங்கம் பண்ணால் கூட சாப்பிட்டுட்டு தான் பிரசங்கம் பண்ண போகிறேன். ஏன்னா நான் பிரயாணம் பண்ணணும், பிரசங்கம் பண்ணணும், எனக்கு உடல் பலம் தேவை. அதனால் நான் சாப்பிட்டுட்டு தான் போய் பிரசங்கம் பண்ணுறேன். முன்னால் உடல் பலம் இருந்துச்சு, வாலிப வயசில் உபவாசத்தோடு போய் பிரசங்கம் பண்ணேன். இதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்தது. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நீ பரிசுத்தமாக இருந்தால் போதும், 6 நாள் எப்படி வேணா போ, இது நமக்கு சொல்லி கொடுத்தது. சிலருக்கு திருவிருந்து எடுக்கிற அன்னைக்கு நீ பரிசுத்தமாக இருந்தால் போதும், மற்ற நேரம் எக்கேடு கட்டு போ. இந்த 40 நாள் லெந்து நாட்கள் பாரம்பரிய சபைகளில், இப்போ பெந்தைகோஸ்தே சபையில் 40 நாளே அதே அவங்களும் எடுத்துக்கிட்டாங்க. 40 நாள் ஜெபம் வைக்கிறாங்க. நல்லது, ஜெபிப்பது நல்லது.
ஏதோ ஒரு 40 நாளாவது ஆண்டவருக்காக எடுத்துக்கொண்டது நல்லது. ஆனால் 40 நாள் நீ சுத்தம் குடிக்காமல் இருந்துட்டா போதும், மீதி 325 நாள் நீ குடிக்கலாம் அல்லது வேற காரியங்களை நீ செய்யலான்றது சரியில்லை. இந்த மாதிரி நமக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்குறாங்க பாரம்பரியங்கள். நீ கன்வென்ஷனுக்கு போயிட்டா போதும், வருஷந்தோறும் நடக்கிற கன்வென்ஷன், பெந்தேகோஸ்தேனா கன்வென்ஷன், சிஎஸ்ஐனா அசனம் அல்லது ஆலய பிரதிஷ்டைக்கு நீ போயிட்டா போதும், அந்த வருஷமெல்லாம் உனக்கு ஆசீர்வாதம். இப்படி அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனை. அப்படி எங்கள் கன்வென்ஷனுக்கு போகிறது நல்லது, நானும் போகிறேன். ஆலய பிரதிஷ்டைக்கு போகிறது நல்லது, நானும் போகிறேன். திருவிருந்து எடுக்கணும், நானும் எடுக்கிறேன், கொடுக்குறேன். இது எல்லாம் நல்லது. ஆனால் இருதயம் அதோடு கூட இருக்கணும். இருதயத்திலிருந்து அதை செய்யணும். இழந்த நாட்களை கடைபிடிக்கிறது கூட, உபவாசிப்பது எல்லாமே இருதயத்திலேருந்து செய்யணும். நேர் முழங்காலில் நின்றுட்டா போதுமா? நேர் முழங்காலில் நின்னா இருதயம் தேவனோட பேசணும், தேவனை நோக்கி பார்க்கணும். முழங்காலில் நின்றுட்டு மொபைல் ஃபோனை பார்த்துட்டு இருந்தா அது எப்படி பக்தி ஆகும்? ஆகாது. அதனால அதுதான் மனிதர்கள் சொல்லி கொடுத்தத அதுதான் பக்தின்னு நினச்சிக்கிட்டு நாம் ஏமாந்து போகாதபடி நம்முடைய இருதயத்திலேருந்து வரணும். ஜெபமோ துதியோ ஸ்தோத்திரமோ ஊழியமோ பாடலோ நம்முடைய இருதயத்தில் இருந்து அது வந்ததுன்னா அது பக்தி, அது ஆசீர்வாதம். ஆமென்.